வணக்கம். நாம ஃபாலோ பண்ற ரூல்ஸுக்கும் நம்ம மனசுக்குள்ள உண்மையா என்ன இருக்கிறதுக்கும் நடுவுல ஒரு சண்டை வந்தா என்ன ஆகும்? மத்தேயு 14வது அதிகாரம் இந்த ரொம்ப முக்கியமான கேள்விக்குள்ள தான் நம்மள கூட்டிட்டு போகுது. ரூல்ஸ் முக்கியமா இல்ல அதுக்கு பின்னால இருக்கிற நம்ம எண்ணம் முக்கியமா? இதுதாங்க மத்தேயு 15ஓட மையப்புள்ளி. நாம பழகி போன சில சடங்குகள் தான் ரொம்ப முக்கியமா இல்ல நம்ம செயல்களுக்கு பின்னால இருக்கிற நோக்கம் தான் முக்கியமா? வாங்க இந்த கேள்விக்கு இயேசு எப்படி பதில் சொல்றாருன்னு பார்க்கலாம். நாம என்னெல்லாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த பாரம்பரிய விதிகளை பத்தி ஒரு பெரிய வாக்குவாதத்தை பார்ப்போம். அப்புறமா எது நிஜமாவே ஒருத்தரை தீட்டுப்படுத்துதுங்கிற ஒரு மைய போதனைக்கு வருவோம். கடைசியா விஸ்வாசம், இரக்கம் இது ரெண்டுக்கும் ரெண்டு பவர்ஃபுல்லான நிஜ வாழ்க்கை உதாரணங்களை பார்த்து முடிக்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். இந்த கதை எப்படி தொடங்குதுன்னா, ஒரு நேரடியான சண்டையோட தான். எருசலேம்ல இருந்து வந்த மதத் தலைவர்கள் இயேசுவ நேருக்கு நேரா சந்திக்கிறாங்க. அங்கதாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அந்த மதத் தலைவர்கள் இயேசுவோட சீஷர்களை பார்த்து கேக்குறாங்க, ஏன் உங்க ஆளுங்க கை கழுவாம சாப்பிட்டு எங்க முன்னோர்களோட பாரம்பரியத்தை மீறாங்க? இங்க ஒரு விஷயத்த நல்லா கவனிங்க. இது கடவுளோட சட்டத்தை பத்தி இல்ல, மனுஷங்க உருவாக்குன ஒரு ரூல் பத்தி தான் இந்த சண்டையே. ஆனா இயேசு என்ன பண்றாரு தெரியுமா? அப்படியே அந்த வாதத்தை அவங்க பக்கமே திருப்பிடுறாரு. சரி, நீங்க ஏன் உங்க பாரம்பரியத்தை வச்சு கடவுளோட கட்டளை மீறீங்கன்னு கேக்குறாரு. அதாவது பெத்தவங்கள பாத்துக்கணுங்கிறது கடவுளோட கட்டளை. ஆனா இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, இல்ல இது கடவுளுக்கு கொடுக்க வேண்டிய காணிக்கைன்னு ஒரு காரணத்தை சொல்லி அந்த பொறுப்புல இருந்து தப்பிச்சுக்கிறாங்க. பாருங்க, இங்க மனுஷங்களோட ரூல்ஸ் கடவுளோட கட்டளையை மீறதுக்கு ஒரு காரணமா பயன்படுத்தப்படுது. கடைசியா இயேசு அவங்களோட வாதத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறாரு. ஏசாயா தீர்க்கதரிசியோட வார்த்தைகளையே கோட் பண்ணி சொல்றாரு. பிரச்சனை கை கழுவாததுல இல்ல, கடவுளை விட்டு தூரமா போன இதயங்கள்ல தான் இருக்கு. அப்படிப்பட்ட இதயத்திலிருந்து வர வழிபாடு வீணானதுதான் சொல்லி முடிக்கிறாரு. சரி, இந்த வாக்குவாதம் முடிஞ்சதும் இயேசு அங்கிருந்த மக்கள் கூட்டத்தை கூப்பிட்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த விளக்க ஆரம்பிக்கிறாரு. இப்ப இயேசு சொல்ல போற விஷயம் அந்த காலத்துக்கு ஒரு பெரிய புரட்சிகரமான கருத்து. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா, வெளியிலேருந்து வர்றதா நம்மள சுத்தமாவோ அசுத்தமாவோ மாத்துதுன்னு. ஆனா இயேசு அந்த நம்பிக்கையை அப்படியே உடைக்கிறாரு. உண்மையான தீட்டு வெளியிலேருந்து வரல, அது நம்ம மனசுக்குள்ள இருந்து நம்ம இதயத்திலேருந்து தான் வருதுன்னு சொல்றாரு. இதுக்கு அவர் கொடுக்கிற விளக்கம் ரொம்ப சிம்பிள். நாம சாப்பிடுற சாப்பாடு வயித்துக்குள்ள போயிட்டு உடம்ப விட்டு வெளியே போயிடுது. அது நம்மள ஆன்மீகமா எதுவும் பண்றதில்ல. ஆனா நம்ம வாயிலிருந்து வர்ற வார்த்தைகள் இருக்கே, அதுக்கு காரணமான கெட்ட எண்ணங்கள், இது எல்லாமே நம்ம இதயத்திலிருந்து தான் வருது. அதுதான் நம்மளோட உண்மையான குணத்தை காட்டி நம்மள தீட்டுப்படுத்துதுன்னு சொல்றாரு. அப்போ இயேசுவோட பார்வையில தீட்டுங்கிறது வெறும் சடங்கு சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, அது நம்ம ஒழுக்கம் சம்பந்தப்பட்டது. கெட்ட எண்ணங்கள், கொலை, விபிச்சாரம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் இதயத்துல இருந்து வந்து ஒருத்தரை நிஜமாமே அசுத்தப்படுத்துதே தவிர கை கழுவாததில்ல. சரி, இந்த தியரி எல்லாம் ஓகே. ஆனா இது நிஜ வாழ்க்கையில எப்படி வேலை செய்யுது? அதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை இப்ப பார்க்கலாம். இப்போ கதைக்குள்ள ஒரு கானானிய பெண் வர்றாங்க. அவங்க ஒரு யூதர் கிடையாது. அந்த கால சமூக விதிகள் படி அவங்க ஒரு அவுட்சைடர், அதாவது ஒதுக்கி வைக்கப்பட வேண்டியவங்க. ஆனாலும் அந்த எல்லா தடைகளையும் தாண்டி அவங்க இயேசு கிட்ட உதவி கேட்டு வர்றாங்க. அவங்க எப்படி கேட்கறாங்கன்னு பாருங்க. ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்குங்கன்னு சொல்றாங்க. அவங்க ஒரு யூதர் இல்லனாலும் இயேசு யாருங்கிறத சரியா புரிஞ்சுக்கிட்டு அவர் அப்படி கூப்பிடுறாங்க. இது உங்களோட விசுவாசம் எவ்வளவு ஆழமானது நமக்கு காட்டுது. ஆனா இயேசுவோட முதல் பதில் நம்மள கொஞ்சம் அதிர்ச்சி அடைய வைக்கும். பிள்ளைகளுக்கான அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுறது சரியில்லைன்னு சொல்றாரு. இது பார்க்க ஒரு மாதிரி நிராகரிக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் உண்மையில அது அவங்க விசுவாசத்தை சோதிக்கிற ஒரு டெஸ்ட் மாதிரி இருக்கு. ஆனா அந்த பெண்ணோட பதில பாருங்க, எவ்வளவு புத்திசாலித்தனமா அதே சமயம் தாழ்மையா இருக்கு. ஆமா ஆண்டவரே, நீங்க சொல்றது சரிதான். ஆனாலும் நாய்க்குட்டிகள் கூட எஜமான்களோட மேஜையில இருந்து விழுகிற சின்ன சின்ன துண்டுகளை சாப்பிடுமேன்னு சொல்றாங்க. அவங்க தன்னோட நிலையை ஏத்துக்கிட்டாலும் அவரோட சக்தியில ஒரு சின்ன துளி கிடைச்சா கூட போதும் நம்புறாங்க. இதுதான் அசைக்க முடியாத விசுவாசம்னா இதுதான். கடைசியில என்னாச்சு? அவங்க எந்த சமூகத்தை சேர்ந்தவங்கன்றது முக்கியம் இல்ல, அவங்க இதயத்துல இருந்த அந்த பெரிய விசுவாசம் தான் அங்கீகரிக்கப்பட்டுச்சு. இதுதான் இந்த அதிகாரத்தோட மைய கருத்துக்கே நம்மள திருப்பி கூட்டிட்டு வருது. வெளியில இருக்கிற ரூல்ஸை விட உள்ளே இருக்கிற இதயம் தான் முக்கியம். இதயம் சம்பந்தப்பட்ட இந்த விஷயம் ஒரு தனி நபரோட விசுவாசத்தோட முடியல, அது ஒரு பெரிய இரக்கத்துக்கும் வழிவகுக்குது. அடுத்து நம்ம அதை தான் பார்க்க போறோம். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பெரிய கூட்டம் இயேசுவை தேடி வருது. நடக்க முடியாதவங்க, பார்க்க முடியாதவங்க, பேச முடியாதவங்கன்னு பலதரப்பட்ட மக்களை கூட்டிட்டு வராங்க. அங்க மனுஷங்களோட வலி அப்படியே கண்ணு முன்னாடி தெரியுது. ஆனா இயேசுவோட இரக்கம் அதை விட பெருசா இருக்கு. அங்க வந்த எல்லாரையுமே அவர் குணப்படுத்துறாரு. இந்த அற்புதங்களை பார்த்துட்டு அந்த கூட்டம் 3 நாளா சாப்பாடு கூட இல்லாம இயேசுவோடவே தங்கியிருக்காங்க. பெண்கள், குழந்தைங்களை கணக்குல எடுக்காமலேயே அங்க 4000 ஆண்கள் இருந்தாங்களாம். இப்ப யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய சவாலை உருவாக்குதுன்னு.
இவ்ளோ பெரிய கூட்டத்துக்கு சாக்காடு கொடுக்க அவங்ககிட்ட என்ன இருந்துச்சு தெரியுமா? வெறும் 7 அப்பம், அப்புறம் கொஞ்சோண்டு மீன், அவ்வளவுதான். இந்த நிலைமையில இது எப்படி சாத்தியம்னு தோணுது இல்லையா? ஆனா வெளியில இருக்கிற ரூல்ஸை விட இதயம்தான் முக்கியம்னு சொன்னாரே இயேசு. அவரோட அந்த இரக்கமுள்ள இதயம் இங்க ஒரு அற்புதமா வெளிப்படுது. அங்க இருந்த எல்லாரும் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடையறாங்க. சாப்பிட்டது போக மீதி எடுத்தா 7 கூட நிறையுது. பாத்தீங்களா? இரக்கமுள்ள இதயத்திலிருந்து வர்ற அக்கறை எவ்வளோ அபரிமிதமா இருக்குன்னு. இந்த அதிகாரத்தோட கடைசியில ஒரு கேள்வி நம்ம முன்னாடி நிக்குது. கெட்ட எண்ணங்கள் இதயத்திலிருந்து வந்து நம்மள அசுத்தப்படுத்த முடியும்னா, அப்போ அந்த கானானிய பெண்ணோட அசைக்க முடியாத விசுவாசமும் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு உளவளிச்ச அந்த இரக்கமும் அதுவும் அதே இதயத்திலிருந்து தானே வரணும். அப்போ நம்ம இதயத்துல நாம எதை வளர்க்குறோம் அன்றதுதான் எல்லாத்தையும் தீர்மானிக்குது இல்லையா?